அரசு டாஸ்மாக் கடைகளின் திறப்பு நேரம் பகல் 12 மணியாக மாற்றப்பட்டதால் பார்களில் மது விற்பனை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள சதுரங்கப்பட்டினம் அரசு பார்களில் காலையிலிருந்தே மது விற்பனை வழக்கம் போல நடைபெற்று வருகிறது. வயலூர் அருகே வயல்வெளி, புதர் பகுதிகளிலும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பார்களிலும் காலை முதலே மது விற்பனை நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் உள்ள எந்த டாஸ்மாகிலும் 12 மணிக்கு கடை திறக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு இல்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மதுக்கடைகள் திறப்பதற்கு முன்பிருந்தே மதுப்பிரியர்கள் வாசலில் காத்திருந்தனர். சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து சிலர் மரத்தடிகளில் வைத்தும் விற்பனை செய்தனர். மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் இந்த சூழலில் விதிமுறை மீறி செயல்படும் பார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது.